கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, பீகாரில் நாளை நடைபெறும் வாக்குப்பதிவில் சிறு கட்சிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். நாளை நடைபெற உள்ள பீகார் சட்டப்பேரவை தேர்தலுடைய 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் சுமார் 122 இடங்களுக்கான அந்த ஒரு வாக்குப்பதிவு என்பது நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதாவது சீமாஞ்சல், மித்திலாஞ்சல், மகத் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பாரம்பரிய பீகார் தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த ஒரு தேர்தலில் சுமார் 1302 வேட்பாளர்கள் இதில் வேட்பாளர்களாக அவர்கள் போட்டியிட்டு வருகிறார்கள். அதில் 10% பேர் பெண்கள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திர்ஹூத், சீமாஞ்சல், மித்திலாஞ்சல், மகத் உள்ளிட்ட தொகுதிகளுக்கு அந்த நாளை அந்த தேர்தல் நடைபெறுவதில் பெரும்பாலான கட்சிகள் என்பது கூட்டணியில் உள்ள அந்த சிறிய கட்சிகளாகத்தான் அதில் அந்த பகுதியில் போட்டியிடுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வானினுடைய அந்த எல்ஜேபி லோக் ஜனநாயக கட்சியினுடைய அந்த ஒரு பகுதி என்பது சுமார் 15 இடங்களில் நாளை அந்த இடங்களில் போட்டியிடுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல ஜிதன் ராம் ரஞ்சினுடைய மதசார்பற்ற இந்துஸ்தானி ஆவா மோர்ச்சா கட்சியானது 6 இடங்களில் போட்டியிடும் எனவும், அதே போல குஷ்வாகாவும் இந்த 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் பல்வேறு வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மகாகத்பந்தன் கூட்டணியை பொறுத்தளவில் காங்கிரஸ் பெரும்பாலான இடங்கள், அதாவது 61 இடங்களில் 37 இடங்களை நாளை நடைபெறவுள்ள அந்த ஒரு தேர்தலில் எதிர்கொள்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தொகுதிகளை பொறுத்தளவில் காங்கிரசுக்கு பெரிய வெற்றி வாய்ப்புகள் இதுவரை இல்லை என்றாலும் ஆர்ஜேடி உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சியினுடைய அந்த ஒரு பிரச்சாரம் என்பது உதவி செய்யும் எனவும், அதே போல ராகுல் காந்தியினுடைய அந்த வாக்காளர் யாத்திரையும் இந்த முறை வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருப்பதாக காங்கிரசுடைய தரப்பாளர் தெரிவித்துள்ளது. அதே போல மகாகத்பந்தன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியான விஐபி இந்த பகுதியை பொறுத்தளவில் 7 இடங்களில் போட்டியிட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மொத்தம் ஒதுக்கப்பட்ட 12 இடங்களில் 7 இடங்கள் இந்த பகுதியில் விஐபி கட்சிக்கும் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாரம்பரியமாகவே ஒரு சில தொகுதிகள், அதாவது திர்ஹூத் கீழ் இருக்கக்கூடிய அந்த ஒரு தொகுதிகள் என்பது பாரம்பரிய பாஜகவுடைய தொகுதிகளாக பார்க்கப்பட்டாலும் மற்ற இடங்கள் சீமாஞ்சல், மித்திலாஞ்சல் உள்ளிட்டவை என்பது ஆர்ஜேடிக்கு கைகொடுக்கும் ஒரு தொகுதிகளாக பார்க்கப்படுகிறது. நாளை நடைபெற உள்ள அந்த வாக்குப்பதிவில் இந்த சிறிய கட்சிகளுடைய அந்த வாக்குகள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்றுதான் பீகாருடைய அந்த அரசியல் கள நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.